அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி ஈஸ்வரி 2 பேரும் வீட்டை விட்டு போனதை நினைச்சு நம்ம பாக்கியா ரொம்ப வருத்தப்படுறாங்க. காரணம், கோபி எப்படினா கெட்டு போகட்டும், ஆனால் அத்தை நம்ம வீட்டில் நம்மளோட நல்லதுக்காக இருந்தவங்க இப்போ இனியா விஷயத்தில் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா இதை பற்றி ரொம்ப யோசிக்கிறாங்க. யோசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வீட்டில் இனியா என்ன பண்ணாங்கன்னா, நம்ம தப்பு பண்ணிட்டோம், திரும்ப போய் நம்ம ஆகாஷை மீட் பண்ணி பேசியிருக்கவே கூடாது, அதனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இனியா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. யோசிச்சாலும் என்னென்னா, நம்ம பாக்கியா கிட்டே பேசுகிறாங்க, அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பான எண்ணத்தோடையும் நம்ம போய் ஆகாஷை பார்க்கலம்மா. ஆகாஷ்க்கு எக்ஸாம் நடந்திருக்கு, அவனோட ஃப்ரெண்டாக நான் எவ்வளோ நாள் பேசியிருக்கேன், அதுக்காக ஒரு ஆல் தி பெஸ்ட்டு சொல்லிட்டு வரலாம், அந்த அம்மா நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிட்டே சொல்கிறாங்க. பாக்கியாவும் இதை புரிஞ்சுக்கிறாங்க. சரி விடு இனியா, உன் பாட்டியும் அப்பாவும் எதை தான் சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ அவங்க பேசலாம் நினச்சி வருத்தப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லைம்மா, இப்போ என்னத்தோடு தானே பாட்டியும் சேர்ந்து அப்பாவோட வெளியில் போயிட்டாங்க, உண்மையிலேயே அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொல்கிறாங்க. கூட இருக்கிற எல்லாருமே வீட்டில் அதே போல் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டியும் டேடியும் வீட்டில் இல்லாத ஒரு மாதிரி வெறிச்சோடி போன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் அவங்க எடுத்த டெசிஷன் ராங் அப்படிங்கிறதையும் அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, இதை பற்றி யோசிக்கிறாங்க. அப்போ வீட்டில் பசங்க எல்லாருமே அவங்க பாட்டியை மிஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு இப்போ வயசு இருக்குது, அவரை மெயின்டைன் பண்ணிக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க பசங்க எல்லோரும் அவங்கள நல்லா தானே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த விஷயத்த நினச்சி அவங்களும் ரொம்ப டிப்ரெஷனோடு இருக்காங்க. எந்த டிப்ரெஷனோட போய் ரெஸ்டாரண்ட் ஒர்க்கையும் முழுசாக பார்க்க முடியாமல் வீட்லேயும் மன நிம்மதி இல்லாமல் நம்ம பாக்கியாவுமே ரொம்ப தவச்சு போயிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க நம்ம பாக்கியான்னு பார்த்தீங்கன்னா, செல்வி பாக்கியா கிட்ட பார்த்து பேசுகிறாங்க. அக்கா கண்டிப்பாக இந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா. ஏன்னா இனிய பாப்பா வந்ததுனால என் புருஷங்காரன் தேவையில்லாத வேலையை பண்ணிட்டாரு, அதனால தான் அம்மாவும் கோபி சாரும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி செல்வி கேட்க, இல்லை செல்வி, அவங்க பண்ண தப்புக்கான தண்டனை அவங்க தான் அனுபவிக்கணும், அவங்க வீட்டை விட்டு போனதுனால எந்த பிரச்சனையும் இல்லை விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. சொல்லிட்டு நம்ம பாக்கியோட முகம் ஒரே வாட்டமாக இருக்கிறத நம்ம செல்வி நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணதுனால என்ன பண்ணுறாங்க, அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, எனக்கு இதை தவிர்த்து வேறு எதுவுமே உங்கள்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. பாக்கியா மன்னிச்சது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியை கூட்டிகிட்டு வரதுக்கு என்ன பிளான் போட போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.